இளமை இதோ இதோ தனனா தனிமை இனிமை இதோ காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லாருக்கும் என் மீது கண்கள் என்ன சொல்லுங்க. நியூ இயர் இன்னைக்கு இது பாடுவாங்க. ஸோ விஷிங் யூ அட்வான்ஸ் ஹாப்பி, தப்பாக சொல்கிறேன், விஷிங் யூ அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். கரெக்டாக சொல்லிட்டேன். வாவ். ஸோ எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ நிறைய பேர் ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்பீங்கல்ல. ஸோ ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ரோல் த இன்ட்ரோ. ஸோ ரெசல்யூஷன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ரெசல்யூஷன்ஸ் ஒன்ட் ஒர்க் அவுட். நான் என்ன சொல்ல போனீங்கன்னா, இயர்லி ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக நான் உங்களை ரொட்டீன்ஸ் ஃபாலோ பண்ண சொல்லுவேன். குட்டி குட்டி ரொட்டீன்ஸ்னால் என்ன வரும், சில விஷயத்தை உங்கள் வாழ்க்கையோடு இணைச்சு அதை பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அது நீங்கள் ரெசல்யூஷனாக எடுக்க தேவையில்லை. ஸோ நீங்களே அதை ஒர்க் ப்ரொசீஜராக பண்ண ஆரம்பித்து அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நான் சொல்லுவேன். எல்லாரும் சொல்கிறதுக்கு பதிலாக நான் ஒரு ஆப்போசிட்டாக சொல்லுங்கிறதுக்காகலாம் சொல்ல. பிகாஸ் ரெசல்யூஷன்ஸை நான் நம்பலை. நானே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் 2021 ரெசல்யூஷன் அப்படி இப்படின்ட்டு. பட் இட் ஒன்ட் ஹேப்பன். நான் என் லைஃப்பில் கவனித்த இந்த ஒரு 12 மந்த்ஸில் கவனித்ததில் என்ன பார்த்தீங்கன்னா, ரெசல்யூஷன்ஸ்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. லைஃப்பில் நீ டெய்லி ஒரு விஷயத்தை திரும்ப பண்ணினா, லைக் ஒரு கோல் இருக்குது, அந்த கோலுக்கு என்னென்ன வேலையோ அந்த வேலையை நீ டெய்லி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணினாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த கோலில் நம்ம போய் அச்சீவ் பண்ணிவிடுவோம். ஸோ இது எப்படின்னா, ஒன்றுமே இல்லாமல் டம்மியாக இருந்த பையன் ஒரு விஷயத்தை திரும்ப ரிப்பீட்டேட்டிவாக செய்யும்போது ஏதோ ஒன்று நடக்குதுன்னா, எக்ஸாம்பிள் ப்ரோ. ஸோ நீங்களும் உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், எனக்கு ஒரு கோல் இருக்குது அப்படின்னா, அந்த கோலை நோக்கி போக அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த கோல் போகிறதுக்கு ஒரு வழி இருக்கும். அந்த வழியை கரெக்டாக ஃபாலோ பண்ணி டெய்லி விடாமல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க. வாட்டர்ஃபுல் எவ்வளோ பெரிய சீக்ரெட். அஃப்கோர்ஸ் அதுதான் உண்மை பிரதர். ரொம்ப சிம்பிளாக சொன்னால், எனக்கு இந்த வருஷம் நான் ஜிம் போய் வெயிட் கெயின் பண்ணணும் செம்மையாக அப்படின்னு நான் ரெசல்யூஷன் எடுக்கிறதுக்கு பதிலாக டெய்லி நான் ஜிம்முக்கு போகணும் அப்படிங்கிற ரெசல்யூஷன் எடுக்கணும். லைக் ஒர்க் பண்ணணும். ரெசல்யூஷனுக்கு பதிலாக அதான் சொல்கிறேன். ரெசல்யூஷனுங்கிற வார்த்தையை அடிச்சுட்டு ஒர்க் பண்ண டெய்லி நான் ஜிம்முக்கு அரை மணி நேரம் போவேன் அப்படிங்கிற வேலையை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாடி பல்க் ஆகிடும். நான் பல்க் ஆகிறது கோலாக வச்சிங்கன்னா அந்த ப்ராசஸை நம்ம யோசிக்கிறதில்ல, அந்த ப்ராசஸில் தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ தட் இஸ் மச் நீடட் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். தப்பு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்ப ஜாலியாக சூப்பராக பண்ண நினச்சேன். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோட இன்கம் எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக நான் சொல்ல முடியல. பிகாஸ் நிறையா என்ன சொல்கிறது, சில விஷயத்தை டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. பட் யூடியூப்பில் நான் சம்பாதிச்சதை சொல்லலாம்ல. ஸோ யூடியூப்பில் நான் சம்பாதிச்சதை நான் சொல்கிறேன். பட் ஏன் எல்லோரும் சொல்ல மாட்டேங்கன்னு எனக்கு தெரியல. யூடியூப் அதனால் என்னை என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வருஷம் நான் யூடியூப்பில் டோட்டலாக ஏர்ன் பண்ண மணி பார்த்தீங்கன்னா 2,16,000 2,16,000 நான் சம்பாதிச்சிருக்கேன் இந்த வருஷம். வாவ். பட் அதை நீங்கள் 12 மந்த்ஸாக பிரிச்சிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் கிடையாது. ஸோ மந்த்லி 20,000 சம்பாதிச்சிருந்தாலே 12 மந்த்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 24,000 வந்திருக்கும். ஸோ யூடியூப்பில் நான் இவ்வளோ அமௌண்ட் சம்பாதிச்சேன். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி 12 மந்த்ஸை பிரித்து போட்டிங்கன்னா 2 lakhs லைக் 24,000 வரணும். 2 lakhs எவ்வளோன்னு தெரியல, கணக்கில் நம்ம தான் வீக் ஆகிடுச்சு. இப்படி அசிங்கப்பட்டுட்டேடா கௌதம். எப்படி பார்த்தாலுமே ஒரு மந்த்லி 20,000 கூட வரலங்கிறதா வாய்ப்பு. பட் இந்த க்ரோத் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 மந்த்ஸாக தான் இந்த க்ரோத் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பெருசாக ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் நான் ஏர்ன் பண்ணல. நான் ஓப்பனாக இதை சொல்லணுங்கிறதுக்கு எதுக்குன்னா, ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் பண்ணணும். நான் இவ்வளோ சம்பாதிச்சேன் அப்படிங்கிறதுலாம் இல்லை. 2.5 லட்சம் தான். 2.5 லட்சம் கூட நம்ம சம்பாதிக்கல ஒரு இயருக்கு. பட் இது ஏன் சொல்கிறேன்னா, கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஒர்க் பண்ணிங்கன்னா பூஜ்ஜியத்துலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் அதுலேருந்து நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் உங்கள்கிட்ட இந்த வீடியோ சொன்னேன். பிகாஸ் நீங்கள் வியூஸ் பார்க்குறீங்க, நீங்கள் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கனால தான் நான் ஏர்ன் பண்ணுறேன். ஸோ அதை உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக இந்த வருஷம் 2,16,000 ஏர்ன் பண்ணேன். ஸோ அது இல்லாமல் நான் ஒரு கடை வச்சு நடத்துகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அது என்னோட கடை கிடையாது, டிப்பிக்கலாக எங்கள் அப்பாவோடது. இப்போ எங்கள் அப்பா தவறிட்டனால அந்த கடையை நாங்கள் எடுத்து நடத்துகிறோம். ஸோ அந்த கடையில் பார்த்தீங்கன்னா செம்ம ரெவன்யூ ஐடி. அதாவது அந்த கடையோட வர்த்துக்கும் இப்போ நாங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே இல்லை. பிகாஸ் இந்த கோவிட் சுச்சுவேஷனால் அதில் பார்த்தீங்கன்னா மந்த்லியே 10,000 தான் ரெவன்யூ கையில் நிற்கிது. ஸோ இது ஏன் ப்ராஃபிட் 10,000 அப்படின்னு சொல்கிறேன்னா, இது இல்லாமல் நாங்கள் கடைக்கு 2 பேரை ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நாங்கள் காசு கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், கரண்ட்டு பில்லு, டெய்லி ஒரு 4 டீனா 12 டீ ஒரு நாளைக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே கழிச்சிட்டு அதே மாதிரி நம்ம வாங்கின பொருளுக்கு எல்லாத்துக்கும் திரும்ப காசு கொடுத்துட்டு
நாங்கள் வச்சுருந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,000 தான் மந்த்லி நின்றுச்சு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அப்பா இல்லாத போதுலேருந்து தான் நான் கணக்கு வைக்கணும் இல்லையா. ஸோ எங்கள் அப்பா இல்லாத போது நான் கடை திறந்தது வந்து பார்த்தீங்கன்னா July 1 தான் நான் கடை திறந்தேன். ஸோ July 1லேருந்து பார்த்தீங்கன்னா 6 months. ஸோ 6 monthsக்கு எங்களால் ரொம்ப பெருசாக எடுக்க முடியல. தீபாவளியும் மிகப்பெரிய லாஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுலேருந்து நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமல்னா 90,000லேருந்து 1 lakh தான். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 lakhன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2,16,000 ப்ளஸ் இங்கே ஒரு 1 lakh. ஸோ இட்லிஸ் வந்து 3,16,000. ஸோ இது இல்லாமல் நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணேன் இல்லையா. ஸோ நான் ஒரு பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணேன். ஸோ லைக் பிளானர் வந்து உங்களுக்கு லைக் லான்ச் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பிளானரில் வந்து என்னோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh இருந்துச்சு. பட் அது அட்டர் ஃப்ளாப்னு சொல்லுவேன். பிகாஸ் அட்டர் ஃப்ளாப்னு ஏன் சொல்கிறேன்னா, அந்த 1 lakhல வந்து நான் ஆல்ரெடி மே மாதமே ஒரு டைம் அமௌண்ட் பண்ணி ஒருத்தட்ட ஏமாந்து போனேன். ஏமாந்து போல, எனக்கு கோவிட் வந்தனால நான் அதை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இட் லைக் ஃப்ளாப். அவங்க எங்கேன்னு தெரியல என்ன பண்ண. ஸோ அதெல்லாம் விடுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து 1 lakh வந்துச்சு, 1 lakh போயிடுச்சு. ஸோ அது வந்து கம்ப்ளீட்லி ப்ராஃபிட்டும் இல்லை, லாஸும் இல்லை. பட் சேஃபர் சைட் எதுவுமே இல்லை. லாஸ் ஆகலைன்னா நல்ல வரைக்கும் சந்தோஷம். எனக்கு வந்து ஒரு மேனேஜர் ஒர்க் பண்ணுறாங்க, அப்புறம் என் ஃபியான்ஸே ஒர்க் பண்ணுறாங்க. இது இந்த மேவரிக் அப்படிங்கிற ஒரு இதில், ஹவுஸ் ஆஃப் மேவரிக் இதில் 3 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 3 பேர், நான், என்னோட மேனேஜர், அப்போ இந்த கோ-ஃபவுண்டர், என் ஃபியான்ஸே. ஸோ இந்த 3 பேருக்கும் இந்த காசுலேருந்து தான் நாங்கள் பிரித்து கொடுக்கணும். ஸோ இந்த வர காசில் 2 பேருக்கும் செட்டில் பண்ணோம். அது இல்லை மந்த்லி அவங்களுக்கு நாங்கள் சேலரி கிரெடிட் பண்ணோம். அந்த சேலரி இல்லாமல் தான் மீதி நம்ம கையில் நிற்கும். ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஓகே 2023 அப்போ 2022 சூப்பராக இருக்கும். 23 பாரு 2022 இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ யூடியூப்பில் நம்ம ஒர்க் பண்ணி ஃபுல் டைமாக இதுதான் நம்மளோட பேஷனை தான் நம்ம நம்மளோட என்ன சொல்கிறது, நம்மளோட லைஃப், நம்ம பேஷனால தான் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் அதே சமயத்தில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நான் வந்து ஏன் வியூஸ் அதிகமாக போடும் நான் இப்போ ஆசைப்பட்றேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த நல்ல விஷயம்லாம் போய் சேரும்னு நினைக்கிறேன். ஸோ மென்ஸ் ஃபேஷன் மட்டும் இல்லாமல் நிறையா கான்டென்ட் நம்ம பண்ணுறோம் இல்லையா. ஸோ செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணுறோம். இந்த வருஷம் நிறைய பண்ணுவோம். 2022 நீங்கள் நினைக்காத அளவுக்கு சூப்பராக இருக்க போது. லாக்டவுன் விழுவக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஆசைப்படுவீங்க லாக்டவுன் வந்துடும், ஆன்லைன் எக்ஸாம் ஜாலின்னு. பட் அதால் ரெவன்யூ ரொம்ப அடிப்படும். உங்கள் அப்பா அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் ரொம்ப கம்மியாக வரும். சில பேருக்கு ஜாப் போயிடும். சில பேருக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப பெரிய பிரச்சனை வந்து நிறைய இஎம்ஐ வாங்கியிருப்பாங்க, அதை திரும்ப கட்டணும். அதை யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. சின்ன பசங்க யோசிக்க மாட்டீங்க. பட் நீங்கள் யோசிக்கணும். ஸ்கூல் காலேஜஸ் லீவ் விடுறதுனால நமக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது. லாக்டவுன் விழுந்துச்சுன்னா நமக்கு மட்டும் தான் மிகப்பெரிய, நம்ம சோத்துக்கு தான் பிரச்சனை வரப்போகுது. பணக்காரன் அவங்க யாருக்கும் பிரச்சனை வராது. பிகாஸ் அவங்க ஏதோ கொஞ்சமாச்சும் சேர்த்து வச்சுருப்பாங்க, அதை சாப்பிட்டுப்பாங்க. நம்ம டெய்லி சம்பாதிச்சா தான் நம்மளுக்கு சோறு. டெய்லி நம்ம வேலைக்கு போனால் தான் நமக்கு சோறு இருக்கிற நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் உங்கள்கிட்ட இந்த ப்ராஃபிட்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் எனக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்குது. இது இல்லாமல் நான் ஏன் வந்து இந்த வருஷம் சம்பாதிச்சது வந்து நான் வந்து அட்டர் ஃப்ளாப்பு, வேஸ்ட்டுன்னே சொல்லுவேன். ஏன் வேஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா, இப்போது எங்கள் அப்பா ஒரு சைடு தவறினார் இல்லையா. இது வந்து நம்ம சோகம் இதெல்லாம் தூக்கி அந்தானே சிரிச்சிரும். எங்கள் அப்பா தவறினால கடையில் ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருந்தது பார்த்தீங்களா, அது வந்து டோட்டலாக அடிபட்டுருச்சு பாரு. ஸோ அதில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு கடன்னே சொல்லலாம். ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு கடனாக, ஒரு லாஸாக ஒரு 10 lakhs 11 lakhs இருந்துச்சு அப்ராக்சிமேட்டாக. நான் அது ஓப்பனாக ஃபுல்லாக டிஸ்க்ளோஸ் பண்ணல. பட் அது இருக்கிறனால நான் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலுமே அதை எடுத்துகிட்டு போய் நான் மறுபடியும் அங்கே கட்ட வேண்டியதாக இருந்துச்சு. பிகாஸ் கடையில் அந்த அளவுக்கு ரெவன்யூ வரல. ஸோ கடையில் வந்து நல்ல சூப்பராக ரெவன்யூ வந்திருக்கணும். பட் எங்கள் அப்பா வந்து தவறினால அது அந்த இடத்துல அவர் உட்காந்துருந்தா தான் அந்த லெவல் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கோவிட் சுச்சுவேஷன், அப்பா தவறினது ஒரு 10% இருந்தாலும் இந்த கோவிட் சுச்சுவேஷன் எங்கள் பிஸ்னஸை டோட்டலாக லாக் பண்ணிடுச்சு. ஸோ அந்த விஷயத்தில் அதில் துணி கடை வச்சுருக்கோன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த லாக் ஆனதுனால இங்கேருந்து நான் எடுக்கிற ரெவன்யூ கூட நான் அங்கே கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அது இல்லாமல் நான் வந்து எமர்ஜென்சிக்கு இப்போ எங்கள் அம்மாவோட ஏஜும் வந்து பார்த்திங்கன்னா 60 கிட்ட. ஸோ அவங்களுக்கும் நான் மெடிக்கலுக்கு கொஞ்சம் எடுத்து வைக்கணும். எனக்கு மேரேஜ் ஆக போது அதுக்கும் கொஞ்சம் எடுத்து வைக்கணும். என் ஃபியான்ஸேக்கு நான் ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எதாவது பண்ணணும். ஸோ இதெல்லாம் எடுத்து வைக்கும்போது நான் ஏர்ன் பண்ணது கொஞ்சம் கூட இல்லைன்னு சொல்லுவேன். ஸோ இன்னும் நிறையா பொட்டென்ஷியல் போட்டு நிறையா பண்ணணும். நிறையா ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆக லைக் காசு வர்றது 2வது விஷயங்க. நிறைய பேரை நம்ம இன்ஸ்பயர் பண்ணுவோம். நிறைய பேருக்கு நிறைய நியூ இன்ஃபர்மேஷன்ஸ் போகுது. நான் டெய்லி புதுசாக படிக்கிறேன். ஸோ நான் வந்து டெய்லி படிக்கும்போது படிக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். நான் என் லைஃப்பில் போடுறேன். ஏன்னா நான் படிக்க ஆட்டோமேட்டிக்காக அது என் லைஃப்பில் இன்பில்ட் ஆகும்போது நல்லா இருக்குது, நல்ல ஒரு சேஞ்ச். இது நம்ம சொல்லுவோமே அப்படின்னு உங்களுக்கும் சொல்கிறோம். ஸோ சூப்பராக ஒரு நல்ல ஒரு இயராக இருந்துச்சு எனக்கு. பட் ரெவன்யூ வைஸ் எனக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் இல்லை.
லாஸும் இல்லை. ஸோ நான் லாஸும் சொல்ல மாட்டேன். பட் இன்னும் இங்கே எங்கள் அப்பாவோட சைட்லேருந்து எனக்கு வந்து லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவால் கிடையாது, பட் அப்பா இல்லாதனால வந்த ஒரு லாஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 7 lakhs பக்கம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நான் தான் வந்து எப்படியாச்சும் க்ளோஸ் பண்ணி ஆகணும். நோ அதர் ஆப்ஷன். கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, நான் பண்ணிடுவேன். ஏன் இவ்வளோ ட்ரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நல்லா சம்பாதிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃபேமிலி நல்லா பார்த்துக்க முடியும். இன்றைக்கி நான் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது பார்த்திங்கன்னா என் ஃபேமிலி, இப்போ என் ஃபியான்ஸே தான், முக்கியமாக என் ஃபியான்ஸே தான் சொல்லுவேன். ஸோ என் ஃபேமிலி சுச்சுவேஷன், என் ஃபியான்ஸே வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தாங்க. நீ சம்பாதிக்கணும், நீ பண்ணணும், உன்னை நம்பி இருக்காங்க இத்தனை பேர் அப்படிங்கிறத போது என்னை நம்பினா நான் சோறு போடணும் அப்படிங்கிறது கிடையாது. பட் நமக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி உங்களுக்கும் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், எடுத்து பண்ணிங்கன்னா. நான் வந்து ₹1 சம்பாதிப்பேனான்னு கூட எனக்கே டவுட்டாக இருந்துச்சு. பிகாஸ் அட்டர் சோம்பேறி, அட்டர் கேவலமாக சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பேன், கேம் விளாண்டுக்கிட்டே இருப்பேன், சும்மா கேம் விளாண்டுக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி வந்து கேமே என் ஃபோனில் இல்லை, யார்ட்டையும் அவுட்டிங் போயிட்டே இருப்பேன், படத்துக்கு போயிட்டே இருப்பேன். இன்றைக்கி இந்த வருஷம் நான் வந்து படத்துக்கு விரலூட்டு எல்லாம் எத்தனை டைம் போனேன், ஒரு டைமோ 2 டைமோ படத்துக்கு போகிறதில்ல, வெளியில் போய் சாப்பிட போக மாட்டேன், பயம் எனக்கு நிறைய இருக்குது. அதனால் எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்களும் நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபேமிலி சப்ஸ்கிரைபர்ஸ்னே சொல்ல மாட்டேன், என்னோட மேவரிக் ஃபேமிலி பெருசாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கும் நான் நிறையா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு ஃபுல் ரெவன்யூ வீடியோ அண்ட் ஃபுல் எக்ஸ்பென்சஸ் வீடியோ ரெண்டையும் டேலி பண்ணி நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம்ல செக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது காலத்தோட சூழ்நிலையை பொறுத்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன்னா இல்லையான்னு தெரியல. நான் சொல்லுவேன், மேக்ஸிமம் நான் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ அப்சல்யூட்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2021 முடியும் போது ஒரு வருத்தம் என்னென்னா, எங்கள் அப்பா வந்து கூட இல்லாத வந்து மிகப்பெரிய வருத்தம். அந்த பாயிண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. பட் எங்கள் அப்பாவோட இடத்துலேருந்து நான் நிறையா பண்ணணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கள் அப்பா எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் ஷோல்டரில் இருந்தது என் ஷோல்டரில் வச்சுட்டு போயிருக்காரு. அது சுமையாக நான் நினைக்கல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காது நினைக்கும் போது. 2022 உங்களுக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய செல்ஃப் டெவலப்மெண்ட் கான்டென்ட்ஸ் போடுறேன். நானும் உடம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஏதாவது ரிவீல் பண்ணுறேன் இல்லை, நானும் நிறையா உங்களுக்கு கற்றுக்கிறேன். நிறைய டெய்லி இனிமேல் வந்து 2-3 hours நான் வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன். டெய்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிறையா படிக்கணும்னு நினைக்கிறேன். நிறையா பிஸ்னஸ் ஆர்டிகல்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன். நிறையா லைக் செல்ஃப் டெவலப்மெண்ட், மெடிடேஷன் பற்றி நிறையா படிக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி நிறையா படிக்கணும்னு நினைக்கிறேன். நிறையா படித்து உங்களுக்கும் நான் அதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு மாதிரி கான்டென்ட்லாம் நிறையா வரப்போகுது. இந்த மாதிரி டிப்ஸ் மட்டும் சொல்கிறது இல்லாமல் நிறைய சேலஞ்சஸ் எடுக்க போகிறேன், அதையும் போஸ்ட் பண்ண போகிறேன். சூப்பர் டூப்பர் இயராக இது இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கும் இது இருந்திருக்கும். இல்லைனாலும் 2022 நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து முயற்சி பண்ணிங்கன்னா எது வேணாலும் நடக்கலாம். ஒன்றுமே இல்லாத ஒரு பையன் என்னால் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக டேலண்ட் இருக்க எல்லாராலையுமே எது வேணாலும் சாதிக்க முடியும். ஜஸ்ட் டூ வாட் யூ லவ். விடாமல் பண்ணுங்கள், விடாமல் ரிப்பீட்டடாக டெய்லி போர் அடிக்கும், கண்டிப்பாக திரும்ப சேர்த்துக்க நான் விடாமல் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல லைஃப் உங்களுக்கு அமையும். அந்த தட்ஸ் இட் ஃபார் டுடே பாய்ஸ். இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த மேவரிக் உங்களை பார்க்குறேன். ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியாது, பிகாஸ் நியூ இயர் பார்க்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு நாள் கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நேற்றே வந்து எனக்கு செம்ம டயர்டாக இருந்துச்சு, முடியல, உடம்பு சரியில்லைன்னு இல்லை. நான் பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் கூட அவ்வளோவா ஆக்டிவாக இல்லை. நம்ம சேலஞ்சை கூட நான் 20 நாளில் விட்டுட்டேன். நான் ஒரு லூஸ் மாதிரி விட்டுட்டேன். பட் நல்லா பெருசாக பண்ணுவேன் கண்டிப்பாக. 2022 என்ன நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கும் இருக்குது, நம்மளும் நிறையா பண்ணுவோம். தட்ஸ் இட் ஃபார் டுடே பாய்ஸ். ஹாப்பி 2022. நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ப்ளீஸ் மாஸ்க் போடுங்க, சானிடைஸ் பண்ணிக்கோங்க, வெளியில் சுற்றாதீங்க, கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். டைம் கிடச்சிச்சின்னா உங்களை இம்ப்ரூவ் பண்ண யூஸ் பண்ணுங்கள். நல்லா சம்பாதிங்க, நல்லா உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். பீஸ் அவுட்.